வணக்கம் சண்டம்மா வியூவர்ஸ். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா ஜூன் 1ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட்னா ஓப்பல் சுஜாதா சௌங்ஸ்ரீ இவங்க என்ன இருக்குன்னா மிஸ் வேர்ல்டா வின்னரு இவங்க தான். இவங்க பேர் என்ன அப்படின்னா ஓப்பல் சுஜாதா சௌங்ஸ்ரீ இவங்க தான். அது இவங்க 72வது உலக அழகி பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓப்பல் சுஜாதா அப்படிங்கிறவங்க. ஓகேவா, போட்டி நடைபெற்ற இடம் எங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானால. பட்டம் வென்றவர் ஓப்பல் சுஜாதா சுவாங்ஸ்ரீ. இவங்க வந்து தாய்லாந்தை சேர்ந்தவங்க. ஓகேவா, இவங்க 72வது என்ன உலக அழகி. ஓகேங்களா, மிஸ் வேர்ல்டு உலக அழகி பட்டம் வென்ற செக் குடியரசு அழகி கிறிஸ்டினா பிஸ்காவா கிரீடம் சூட்டினார். ஓகேங்களா, இவங்க இதையும் இது பண்ணீங்க. கிறிஸ்டினா பிஸ்காவா இந்திய சார்பில் கலந்து கொண்டவங்க யாருன்னா நந்தினி குப்தா இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 73வது பிரபஞ்ச அழகி பட்டம் யார் வென்றிருக்காங்கன்னா விக்டோரியா ஜேர் தில்விக்ங்கிறவங்க. ஓகேங்களா, போட்டி நடைபெற்ற இடம் மெக்சிகோல நடந்துச்சு. யூனிவர்ஸ் வேற, வேர்ல்டு வேற. 2025-24க்கான இந்தியாவின் பொருளாதாரம் 6.5% இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி growth ஸ்லோவா இருக்கு, 6.5% ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டுல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5ன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2023-24 இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபினா 7.2% இருந்தது. இது யார் ரிப்போர்ட் இந்த கொடுத்தாங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம், நேஷனல் சர்வே ஆஃப் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், என்எஸ்ஓங்கிறது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் பிசிக்கல் டெபிசிட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 2025 பிசிக்கல் டெபிசிட் பொருளாதார அதாவது பண இழப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 2025 மொத்த வருவாய். ஓகேவா, மொத்த வருவாய் 3.78 லட்சம் கோடி. 2024-25 மொத்த செலவினா 46.55 லட்சம் கோடி ஆயிருக்கு. வந்த வரவு 30, செலவு 46 ரூபாய்க்குங்கிற மாதிரி. அப்புறம் நிதி பற்றாக்குறை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.75 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையா இருக்கு. 15 ரூபா கம்மியா இருக்கிற மாதிரி. 2024 நிதி பற்றாக்குறை எவ்வளவுனா 4.8% ஜிடிபில சொல்றாங்க. 2025-26 நிதி பற்றாக்குறையோட இலக்கு 4.4% இலக்கு வச்சிருக்காங்க. இந்த திறன் முனைப்பு இயக்கம், திறன் இனிஷியேட்டிவ் மூலயமா ஜூலை 2025 தொடங்கப்படும் சொல்லிட்டு அந்த இது சொல்றாங்க. இப்ப திறன் இனிஷியேட்டிவ் அப்படின்னா இது ஒரு திட்டம். இதுல என்னன்னா அரசு பள்ளியில 6வது 8வது வகுப்பு சேர்ந்த பயிலும் மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதத்துல திறனை மேம்பாட்டு உயர்த்ததா இது பள்ளிக்கல்வித்துறை இதை கொண்டு வந்திருக்கு. 6 மாதம் செயல்படுத்தப்படும் இந்த பயிற்சி. எண்ணும் எழுத்தும் 15 வரை மாணவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் அடிப்படை கணிதம் சொல்லிக் கொடுக்கும். இதுல சொல்றாங்க திறன் திட்டம். ஓகேங்களா, திறன் இனிஷியேட்டிவ். உலாஸ் திட்டத்தின் கீழ் முழு கல்வி அறிவு பெற்ற 2வது மாநிலம் கோவா. உலாஸ்ங்கிற அமைப்பு மூலயமா ஃபர்ஸ்ட் மணிப்பூர் வந்து 100% என்ன பண்ணிட்டாங்க, லிட்ரஸி ரேட்டை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கோவா. ஓகேவா, உலாஸ் திட்டம் அப்படின்னா நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். இதுதான் அது. உலாஸுங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் ஆல் இன் சொசைட்டி. இந்த உலாஸ் வந்து வயது வந்தவர்களுக்கு கல்வி திட்டம். இதுதான் இதோட மெயின். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலாஸ் வயது வந்தவர் கல்வி திட்டம். இந்த திட்டத்தின் கீழே முழு கல்வி அறிவு முதல் மாநிலம் மிசோரம். அதுக்கப்புறம் தற்போது 2வது மாநிலமாக யாருன்னா கோவா. ஒரு மாநிலம் 95% கல்வி அறிவு பெற்றாலே அது முழு கல்வி அறிவு பெற்றதா சொல்லுவாங்க. இந்த உலாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் த ஆல் இன் சொசைட்டி, இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்புறம் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் அப்படின்னா என்னன்னா புவனேஸ்வரம், ஒடிசா அந்த இடத்துல தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன, விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு. விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான். ஓகேங்களா, 29 மே 2012 ஜூன் 25 வரைக்கும் அறிவியல் அறிஞர்கள் 700 மாவட்டங்களுக்கு சென்று இதை இது பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் 1.5 கோடி விவசாயிகளுக்கு சந்திச்சு இவங்களுக்கு அறிவியல் மற்றும் சயின்ஸ் அண்ட் டெக்கை கற்றுக் கொடுக்கறதா இதோட வேலை. விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான். மத்திய வேளாண் துறை அமைச்சர் யாருன்னா சிவராஜ் சிங் சௌஹான். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கோம், தற்போது பாகிஸ்தான் நாட்டில் குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா பாகிஸ்தான் லா டு கர்ப் சைல்டு மேரேஜ் 2025. இங்க குழந்தைகள் திருமணம் தடை மசோதாவுக்கு அந்நாட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா, 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் மற்றும் பெண் திருமண தடை அங்க அமலுக்கு வந்திருக்கு. பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத். அதோட பிரசிடண்டா யார் இருக்குன்னா ஆசிஃப் அலி சாஸ்திரி அவர்கள். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆர்ஆர்பியில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நொமாடிக் எலிஃபென்ட் 2025. இது யார் வந்து இது சொன்னாங்கன்னா நாடுகள் இந்தியா, மங்கோலியா. பயிற்சி வகை இராணுவ பயிற்சி, மிலிட்டரி எக்ஸசைஸ் நொமாடிக் எலிஃபென்ட். நடைபெறும் இடம் வந்து உலன் பட்டார், மங்கோலியா.
உலன் பட்டார் மங்கோலியால 17வது இது நடந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் டே, வேர்ல்டு மில்க் டே ஜூன் 1ஆம் தேதி. இந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா, பால் பண்ணையின் சக்தியை பெண் கொண்டாடுவோம் அப்படிங்கிறதான் இதோட கருப்பொருள். தேசிய பால் தினம் 26 நவம்பர். ஓகேங்களா. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் இதோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க நவம்பர் 26. இன்னைக்கு இது ஒன்று உலக பால் தினம், நம்ம தேசிய பால் தினம் நவம்பர் 26. இது நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.